படத்தெல்லாம் பார்த்தாவது இந்த உப்பா டைரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் படம் எடுக்க கத்துக்கணும். லூசு போலீஸா என்னன்னு தெரியல, அவ்வளவு பக்காவா நடிச்சுக்கிறாருப்பா. அடிச்சு தூள் கிளப்புறாருங்க பகத் பாசில. பொண்டாட்டியா அது ஒவ்வொரு பொண்டாட்டியும் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொண்டாட்டியும் ரஷ்மிகா மாதிரி இருக்கணும்டா. படம் வேற லெவலு தெரிக்க விடும். புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சிங்களா? ஃபயர் நீ எதுக்கும் அடங்காதவன். பயமா இருக்கு. ஒரு பத்திரகாளி நேரம் வந்தா எப்படி இருக்கும் அவதாரம் எடுத்து. படம் லென்த்னு ஆக்சுவலி பயந்துட்டு தான் ஆக்சுவலி படம் உண்மையிலே சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் பக்காவா பண்ணிருக்காங்க. இந்த படம் நல்லா இருக்கு. இந்த படத்தெல்லாம் பார்த்தாவது தமிழ் டைரக்டர்ஸ் இந்த உப்பா டைரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் படம் எடுக்க கத்துக்கணும். கொஞ்சம் விறுவிறுப்பா நீங்க லாஜிக் ஓட்டா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்கிரிப்டே ஓட்டையா இருந்தாலும் சரி, சில டைம் வந்து அது விறுவிறுப்பா கொண்டு போவாங்க. அந்த மாதிரி இது நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஒன்னும் குறை எதுவும் இல்ல, நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணலாம். என்ன மெசேஜ்னா, நீங்க புஷ்பா புஷ்பா பார்த்திருப்பீங்க. அப்படியே வரப்போ நான் பொண்டாட்டி சொன்ன ஒரே ஒரு பேச்சு, நான் சிஎம் கூட ஒரு போட்டா எடுக்கணும்னு. அவர் எடுக்க மாட்டாரு. அடுத்தவரை சிஎம் ஆக்கி பொண்டாட்டி பேச்சு கேட்டு நடக்கிறாரு அல்லு அர்ஜுனன். அவ்வளவுதான். அவர் என்ன சொல்ற லூசு போலீஸா என்னன்னு தெரியல, அவ்வளவு பக்காவா நடிச்சுக்கிறாருப்பா. உண்மையிலேயே வந்து அவரு ரெண்டாவது வில்லன் தான். ரகுவரனுக்கு அடுத்த வில்லன் தான் நான் சொல்லுவேன். அவரு பகத் பாசில் காலியா போனாலும் கோடாரி ஏந்தி வருவேண்டா கூலியா அப்படின்னு நான் முதல்ல இருந்து வருவேண்டான்னு அவர் ஒரு பஞ்சு டைலாக் போட்டு அடிச்சு தூள் கிளப்புறாருங்க. பகத் பாசில 4 பேர் நடிச்சிருக்காங்க. 1 வந்து டிஎஸ்பி மியூசிக், 2 வந்து அல்லு அர்ஜுனா, 3 வந்து பொண்டாட்டியா அது ஒவ்வொரு பொண்டாட்டியும் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொண்டாட்டியும் ரஷ்மிகா மாதிரி இருக்கணும்டா. வீட்டுல நான் அப்படிதான்டா இருக்கிறேன் என் புருஷனுக்கு. ஓகேவா? அது மாதிரி சூப்பரா இருக்காங்க. எப்படி ஒரு பொண்டாட்டி இருக்கணும்ன்றதுக்கு ரஷ்மிகாவும், எப்படி ஒரு தாய் இருக்க கூடாதுன்றதுக்கு அவங்க அம்மாவா நடிச்சிருக்கல ஒரு பொம்பளை, அந்த பொம்பளையாவும். ஓகேவா? சூப்பரா இருக்கு. படம் வேற லெவலு தெரிக்க விடும். நீங்க வேணா பாருங்க. அவங்களாம் 1000 கோடி அசால்ட்டா அடிப்பாங்க. ஓகேவா? புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சிங்களா? ஃபயர் நீ எதுக்கும் அடங்காதவன். சார் படம் ஃபர்ஸ்ட் ஷோ இப்போதான் வந்து பார்க்குறோம் கமலால. ஆடியன்ஸ் எல்லா சீனுமே என்ஜாய் பண்ணுறாங்க. நிறைய டைலாக்ஸ். இது வந்து மதன் கார்கி சாருக்கு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா தெலுங்குல இருந்த அந்த ஒரு மாஸ், அந்த ஒரு ஃபீல், எமோஷன் எதுவுமே குறையாம தமிழில் அப்படியே கன்வே பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல ஆடியன்ஸ் கிளாப் பண்ணுறாங்க. ஸோ மதன் கார்கி சாருக்கு மிகப்பெரிய நன்றி, கடவுளுக்கு நன்றி. யாரு? அதுதான், அது எப்படி இருக்குன்னா, அல்லு அர்ஜுன் வந்து அவரோட பாடி ஃபிகருக்கும் அந்த மகிஷாசுரன் மத்தினி மாதிரி அந்த சாங் மியூசிக், அதுதான் அந்த மியூசிக்கை போட்டு ஒவ்வொருத்தரும் அடிச்சு புரட்டி எடுக்கிறது பயமா இருக்கு. ஒரு பத்திரகாளி நேரம் வந்தா எப்படி இருக்கும் அவதாரம் எடுத்து, அந்த மாதிரி அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதுவும் மேனலிசம் அவர் இப்படிதான் இருப்பாரு. படம் ஃபுல்லாவே இப்படி 45 டிகிரில தான் வருவாரு. அப்புறம் ஸ்டைல் இப்படி பண்ணுவாரு. ஸோ அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, என்ஜாய் பண்ணலாம். அதுதான் சொல்ற குடும்ப படம் பாது. 3 மணி நேரம் வந்து கடைசியா வந்து குடும்பத்தை சேர்க்கிற மாதிரியே வருது இந்த படம். கட்டையெல்லாம் வந்து செம்மர கட்டையெல்லாம் மறந்துருக்க குடும்ப படமா ஆயிடுச்சு அது. நான் சொல்றது கடத்தல பேசாதீங்க, கடத்தல பத்தி பேசாதீங்க. கடத்துவான் கொள்ளுவான், மினிஸ்டர் லெவல்ல கடத்தலாம் உண்டுதான். இப்ப நாள் சந்தன கட்டியே கடத்தினாங்க, புரியுதா? அது ஒரு கதையா பாக்காதீங்க. ஆனா குடும்பமா வந்துச்சு இந்த கதை. பார்த்து 3 வருதுப்பா, போங்கப்பா. நான் எதுக்கு இந்த அளவுக்கு கத்துறேன்னா, ஏன் 16 தண்ணி வந்து ரொம்பனப்ப 10 லட்சத்தை கொண்டு வந்து கொடுத்தது நம்ம அல்லு அர்ஜுனா. அதுக்காக அக்கா பேசுறா. படம் சூப்பரு சூப்பரு சூப்பரு. டிஎஸ்பி நீ மனுஷனே கிடையாது, நீ தெய்வயா. தெய்வத்துக்கு ஒரு பாட்டு போட்ட பாரு, அந்த பாட்டுல அமேசிங். எவனுமே இது வரைக்கும் போடல, அந்த அளவுக்கு நீ போட்டு வச்சிருக்கிற. அதாவது உங்க தெலுங்கு தேசத்துக்கு சொல்றேன். ஓகேவா? சூப்பரா போட்டு வச்சிருக்கீங்க, மிரட்டி எடுத்திருக்கீங்க. அந்த அளவுக்கு கருத்து சொல்ற படம்லாம் கிடையாது. நல்ல ஒரு ஜாலியா என்டர்டைன்மெண்டான படம். நல்ல ஒரு ஃபன் ஃபிளிஜ்டா வந்து பார்த்தோம்னா பார்த்துட்டு போகலாம். ஃபேமிலியோட எல்லாம் பார்க்க முடியாது, ஆன்ஸ் வச்சுனே இருப்பாரு. அப்புறம் குத்துப்பாட்டுலாம் ஒரு மாதிரியா கிடக்கும். அதனால ஃபேமிலியோட பார்க்க முடியாது, பசங்களோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி டீமோட ஜாலியா பார்க்கலாம், நல்லா இருக்கும். படம் லென்த்னு ஆக்சுவலி பயந்துட்டு தான் ஆக்சுவலி படம் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் பக்காவா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஜெயிலர் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டாகவே படம் வந்துச்சுல, அதை விட இந்த 3 மடங்கு மாஸ், அந்த எலிவேஷன் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே. செகண்ட் ஹாஃபும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கதை முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். ஸோ செகண்ட் ஹாஃபோட லாஸ்ட் ஹாஃப் வந்து தேர்ட் பார்ட்கான லீட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இந்த படத்தோட ப்ரொமோஷன் அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்கல்ல,
ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோ மாதிரி ஒன்று பாம்ப்ளஸ். அது வந்து எப்படின்னா தேர்ட் பார்ட்டோட லீட் தான். ஸோ அவங்க தேர்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துட்டு தான் செகண்ட் பார்ட்டி எடுத்த மாதிரி எனக்கு தோணுது. சூப்பராக எடுத்துருந்தாங்க. அவ்வளோவா எக்ஸ்பெக்டேஷன் வச்ச அளவுக்குலாம் எதுவும் இல்லை. ஒரு தடவை பார்க்கலாம். பார்ட் 1 தான் நல்லா இருக்கு. ஏன்னா பார்ட் 1 எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து பார்த்தோம். இது அதை வச்சு ஒரு பிராண்ட் பேன் இண்டியான்னு ப்ரமோட் பண்ணும்போது சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா தெலுங்கு ஆடியன்ஸ்லாம் உள்ள பார்க்கும்போது அந்த மாதிரி சீனுக்கெல்லாம் பயங்கரமா இது பண்ணாங்க. அவங்களுக்கு தெரியல, காரம் அதிகமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், சத்தம் அதிகமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், ஃபைட் அதிகமாக இருந்தால் பிடிக்கும். வாரிசு படம் டைரக்டர் சொன்னார்ல, அதே தான். சாங்ஸ் வேணுமா சாங் இருக்கு, கிளாமர் வேணுமா கிளாமர் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, காமெடி வேணுமா காமெடி இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை ஓரளவுக்கு நல்லா பண்ணி எடுத்துட்டாங்க. அதான் அதோட கண்டினியூட்டி ஸ்டோரி தான் இது. அப்போ அது வந்து கீழே இருந்து மேலே வருவார். அவர் வந்து அதான் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்காம மேலே வந்தாக்கா என்னென்ன அராஜகம் பண்ணுவான், எப்படி காசெல்லாம் தூக்கி வெளியே வீசுருவான் அப்படின்றது தான் படம் எடுத்திருப்பாங்க. எல்லாருக்கும் 500 கோடி கொடுக்குறது, 100 கோடி கொடுக்குறது, ஹெலிகாப்டர் வாங்குறது. அதான் ராக்கி பாயோட தம்பி அவர், வேற ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி படத்தை அப்படி மிரட்டி எடுத்திருக்காரு. கண்டிப்பா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ருத்ரதாண்டவத்தை பார்த்தோம் திருவண்ணாமலையில. இங்கேயும் ஒரு சிவனை காட்டுறாங்க. அவர் சிவனா மாதிரி ருத்ரதாண்டவம் தான். பெண்கள் மேல கையை வச்சா அவன் மத்திய அமைச்சர் மகனா இருந்தான்னா எவனா சிஎம் மகனா இருந்தான்னு பின்னி எடுக்கிறாரு. பொண்டாட்டி சிஎம்மோட போட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு சிஎம்மே அப்படியே அரசாங்கத்தை மாத்தி காட்டுறாரு. அதனால அவரால் எல்லாமே முடியும். புஷ்பா 2 வந்து கண்டிப்பா கேஜிஎஃப் கிடையாது, பாகுபலி கிடையாது, பாகுபலி 2வது கிடையாது. அது அவங்கதே சொல்லிக்கலாம். புஷ்பா 1 2 தான் அவங்க ரெக்கார்டு பிரேக். ஓகேவா? சூப்பராக இருக்குது சார். ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் வரும்போது கொஞ்சம் போர் அடிக்குமோன்னு ஒரு சின்ன ஒரு இதில் வருவோம். ஆனால் அது வந்து ரொம்ப ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஆனால் தெரியல 3.5 மணி நேரம் தெரியல. கடைசியாக ரோலிங் டைட்டில் வரைக்கும் நம்ம உட்காந்து பார்த்தோம். லேகே இல்லை. லேக் இருந்தால் நம்ம கொஞ்சம் எந்திரிச்சு வெளியே வந்துடுவோம். இப்போ ஜென்ரலாக பாட்டெல்லாம் வரும்போது லேக் அடிக்கும். இத்தனைக்கு நம்ம தமிழில் தான் பார்த்தோம். தமிழ் டப்பிங் பண்ணும்போது பாட்டு வந்தால் ஜென்ரலாக எல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆனால் அப்படி வரவே இல்லை. நல்லா இருந்தது உண்மையிலே. காட்டுல அவ்வளோ செம்மரத்தையும் வந்து கடத்தும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஹீரோ தான் பண்றாரு, அது யாரோ வில்லன் பண்ணல, ஹீரோ தான் பண்றாரு. அந்த இடத்துல எல்லாம் நீங்க யோசிக்க கூடாது. படமா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், அவ்வளவுதான். மற்றபடி வந்து அங்கங்க எல்லாமே கடத்து பிரிட்டிஷ்காரன் போனதுக்கு அப்புறமா சுரண்டிட்டு இருக்காங்க. அது இன்னும் சுரண்டி சொமாலியா மாதிரி ஒரு நாள் ஆகும்ல, அப்பதான் நம்ம மக்கள் வீழ்ச்சிப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு எல்லாம் அறிவு வரும். இப்போதைக்கு வராது. தெலுங்குல எடுத்தாலும் தமிழ் ஆடியன்ஸ் விரும்பி பார்க்குற அளவுல தான் இருக்கு. ஒருவேளை இந்த படம் நல்லாவே வெற்றி பெறும்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கூட்டம் ஒன்று கிளம்பி வரும். தெலுங்கு படம்னா ஆதரிக்கிறாங்க, அவங்களாலாம் இது பண்றாங்க. தமிழ் படம் எடுத்தா ஆதரிக்கலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நல்லா எடுத்தீங்கன்னா யாருன்னாலும் ஆதரிப்பாங்க. ஸோ இந்த வருஷத்துல வந்து நல்ல படத்துல இதுவும் ஒண்ணுதான். ஆனா எல்லாரும் வந்து அந்த இந்தியன் 2 வந்து மொக்க படம்னு கங்குவாவோட சேர்க்கறாங்க. அது ரொம்ப தப்பு. ஆக்சுவலி இந்தியன் 2 யாருமே கான்செப்டை புரிஞ்சிக்கல. ஊழலை எப்படி ஒழிக்கணும்ன்ற மேட்டர் தான் அதுல சொல்லியிருக்காங்க. அது நிறைய பேருக்கு புரியல. அதான் டிஎஸ்பி வந்து நம்ம கத்துவான் படத்துல வந்து ரொம்ப மொக்க பண்ணிட்டாப்ல. இந்த படத்துல நல்லா போட்டிருக்காரு. என்னன்னு தெரியல, அவர் விசாரிக்கணும். அவங்க ஆளுக்கு மட்டும் நல்லா கொடுக்குறாப்ல. நெகட்டிவ்னா நிறைய இருக்குது, சொல்லலாம் தான். ஆன்ஸ் போடுவாரு, அதுவும் நெகட்டிவ் தான். கத்தினே இருக்காருன்னு சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரி ஜாலியா பார்க்கலாம். அதனால நெகட்டிவ் நம்ம விட்டுறலாம். படம் வந்து ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா 3.25. ஆமா, இல்ல அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். 3.25 3 மணி நேரம் 20 நிமிஷம் நினைக்கிறேன். செம்ம லாங் டியூரேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ் எப்படி அவங்க 3.5 மணி நேரம் எப்படி சீட் ஒரு த்ரில்லிங் எட்ஜில் வச்சிருப்பாங்க, அதுலேயே ஃபெயில் ஆயிட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி நிறைய ஃபைட் சீக்வன்ஸ்லாம் புகுத்துன மாதிரி இருக்கு. உள்ள வேணும்னே வைக்கணும்னு வச்ச மாதிரி இருக்கு. அவ்வளோ